Dear students, இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட ஒன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். A point charge of 10 nanocoulomb is fixed at origin of xy plane. ஸோ xy plane வரைஞ்சுக்குவோம். இது x axis, இது y axis. ஸோ இந்த ஆரிஜின் பாயிண்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னா 10 நானோகுலும். இந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்குவோம். இது வந்துட்டு 10 நானோகுலும் சார்ஜ் இருக்கு. இது Q1 வச்சுக்கோம். Q1 of 10 நானோகுலும். A second point charge of -20 nanocoulomb is moved from point 5 cm, 0. So 5 cm, 0 னா 1 2 3 4 5. ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு 5 சென்டிமீட்டர், 0. இந்த பாயிண்டில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னா -20 நானோகூலும். இது Q2ன்னு வச்சுக்குவோம். இந்த சார்ஜை எங்கே மூவ் பண்ணுறாங்கன்னா 2.0,5. 0,5னா y ஆக்சிஸில் இருக்கும். 1 2 3 4 5. ஸோ இதுதான் 0,5. இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறாங்க. ஸோ த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் டூ சார்ஜஸ் இஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி டெல் யூ கேட்டிருக்காங்க. டெல் யூ ஃபார்முலா என்னது? ஃபைனல் பொட்டன்ஷியல், இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ முதல்ல இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிடுவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா வந்துட்டு K Q1 Q2 டிவைடட் பை R. அப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜினா எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணுறோம்? A டு இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்குவோம். A டு B. இப்போ UI இஸ் ஈக்குவல் டு UAB இஸ் ஈக்குவல் டு K. Q1 வந்துட்டு 10 நானோகூலும் அண்ட் Q2 வந்துட்டு -20 நானோகூலும். இப்போ 10 நானோகூலும்னா கூலுமாக மாற்றுறதுக்கு 10 to the power -9 அண்ட் Q2 வந்துட்டு -20 into 10 to the power -9 கூலும் டிவைடட் பை R. ஆர்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். அது வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 5 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு 5 into 10 to the power -2. ஸோ இது வந்துட்டு இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அடுத்து ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி UF இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே இருந்து இங்கே மாற்றிட்டாங்க. அப்போ இதுதான் வந்துட்டு ஃபைனல் பாயிண்ட் C. இப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு U of AC. ஸோ ஃபார்முலா வந்துட்டு என்னது? K Q1 Q2 by R. இப்போ இது Q1 இங்கே வந்துட்டு இப்போ -20 நானோகுலும் இங்கேருந்து இங்கே வந்துருச்சு. அப்போ இங்கே -20 நானோகுலும் போட்டு. அப்போ QAC என்ன வரும்? K இன்ட்டு Q1 வந்துட்டு அதே தான் 10 into 10 to the power -9 இன்ட்டு Q2 வந்து -20 into 10 to the power -9 டிவைடட் பை R, டிஸ்டன்ஸ் பிட்வீன் AC. அதுவும் என்னதான் 5 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்போ 5 into 10 to the power -2 மீட்டர். அதை இங்கே போட்டுக்கலாம். 5 into 10 to the power -2. இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சேமாக தான் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் அப்போ del U is equal to 0. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0. ஸோ ஆப்ஷன் வந்து என்னென்னா D. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In Bohr model of hydrogen atom, the potential energy of electron in ground state. Ground stateல வந்து potential energy of electron in ground state. Ground state is equal to என்னன்னா -13.6 electron volt. ஸோ ஒவ்வொரு ஆர்பிட் மேலே போக 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 எனர்ஜி வந்து கூடிட்டே போகும். கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து -13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ ஆப்ஷன் வந்து டி. அடுத்து தேர்டு கொஸ்டின் பாருங்கள். The figure shows the variation of maximum kinetic energy
of emitted electron as a function of frequency of incident radiation on photosensitive surface. The slope of the curve is. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி, மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் கிராஃப் போட்டிருக்காங்க. இந்த ஸ்லோப் வந்துட்டு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை எழுதிக்குவோம். ஸோ ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் என்னது? E is equal to pi plus kinetic energy. ஸோ பைங்கிறது ஒர்க் ஃபங்க்ஷன், ஈங்கிறது எனர்ஜி கிவன். இப்போ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு அப்போ என்னன்னு வந்துடும் நம்மளுக்கு E மைனஸ் பை. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி வந்துட்டு எந்த ஆக்சிஸில் இருக்குது? ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அதனால நம்ம இதுக்கு பதிலாக ஒய்ன்னு போட்டுக்குவோம். ஈக்கு ஃபார்முலா ஹச் நூ மைனஸ் பைக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார்முலா ஹச் நூ நாட். இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம். ஃப்ரீக்வன்சி வந்துட்டு எந்த ஆக்சிஸில் எடுத்திருக்காங்க? எக்ஸ் ஆக்சிஸில். அதனால ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ் இது கான்ஸ்டன்ட், இது சி. அப்போ இது ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ எம் இருக்க இடத்துல என்ன இருக்குது? நம்மளுக்கு ஸ்லோப் இருக்க இடத்துல ஹச் இருக்குது. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு ஹச். ஸோ இப்போ ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ. அடுத்து கொஸ்டின் பாருங்கள். The charge Q is enclosed by a spherical Gaussian surface of radius r. So Q வந்துட்டு it is enclosed by a spherical Gaussian surface of radius r. And if the radius is doubled, first r இருக்கு, அடுத்து வந்துட்டு radius வந்து டபுள் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ 2rன்னு வச்சுக்குவோம். ஓகே, then the total electric flux through the surface is என்னன்னு கேட்டிருக்காங்க. then the total electric flux. So total electric flux Gaussian surface formula வந்துட்டு என்னது? pi is equal to q in by epsilon naught. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இல்லை? ரேடியஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. நீங்கள் ரேடியஸை நீங்கள் அதிகப்படுத்திட்டே போனாலும் ஃப்ளக்ஸு வந்துட்டு சேஞ்சு ஆகாது. ஸோ அதனால் ஆப்ஷன் பி ரிமைன்ஸ் தி சேம். அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். A galvanometer having a coil resistance of 48 ohm. So galvanometer இருக்கு, அதோட resistance of the galvanometer Rg is equal to 48 ohm. Shows full scale deflection for a current of 2 ampere. இது வந்து full scale deflection கொடுக்குது. எப்போ? Ig is equal to 2 ampere. It can be converted into ammeter of range 0 to 10 ampere by connecting இதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அம்மீட்டரோட ஹையஸ்ட் ரேஞ்ச் வந்துட்டு என்னது? 10 ஆம்பியர். அப்போ டோட்டல் 10 ஆம்பியர் கரண்ட் போகும்போது 2 ஆம்பியர் மட்டும்தான் கல்வனோமீட்டருக்கு போகுது. ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். இதுக்கு மேலே போணுச்சுன்னா கல்வனோமீட்டர் டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால கம்மியான கரண்ட் தான் இது வழியாக போகும். ஸோ கம்மியான கரண்ட் போகணும் அப்படின்னா நம்ம லோர் ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணணும். இதுக்கு பேர் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். லோ ரெசிஸ்டன்ஸ் should be connected in parallel. எப்போ? கல்வனோமீட்டர் அம்மீட்டரை மாற்றுறதுக்கு. ஸோ அதை இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. பை கனெக்டிங் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது டோட்டல் வந்துட்டு 10 ஆம்பியர், கல்வனோமீட்டர் வழியாக போகிறது வந்து 2 ஆம்பியர். அப்போ இங்கே வர்றது ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக வரக்கூடிய கரண்ட் வந்து 10 மைனஸ் 2, அப்போ 8 ஆம்பியர் வரும். ஸோ அப்போ IS is equal to 10 minus 2 is equal to 8 ஆம்பியர். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா it can be converted into ammeter of range by connecting resistance. முதல்ல கால்குலேட் பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் முதல்ல கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்னது? I is equal to V by R. அப்போ R is equal to என்னென்னு வரும் நம்மளுக்கு? V by I. வோல்டேஜ் இதுக்கு தெரியணும். வோல்டேஜ் வந்து கல்வனோமீட்டரும் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸும் பேரலாக இருக்கிறனால இதில் வர்ற வோல்டேஜ் தான் இதுலேயும் வரும். ஓகே, அப்போ கல்வனோமீட்டர் வோல்டேஜ் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ அப்போ VG is equal to IG into RG. IG வந்துட்டு எவ்வளோ? கல்வனோமீட்டரில் எவ்வளோ கரண்ட் போகுது? 2 into RG வந்துட்டு 48. ஸோ 48 into 2, அப்போ 96 வோல்ட். இதுதான் வந்துட்டு கல்வனோமீட்டரோட வோல்டேஜ்.
இதுவும் பேரலாக இருக்கிறனால ஷண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் அதே வோல்டேஜ் தான் வரும். அப்போ R is equal to Vs divided by Is. So since Vs is equal to என்னது Vg, அப்போ 96 divided by Is வந்துட்டு எவ்வளவு 8. அப்போ R is equal to 8 1 12 ஓம் இருக்குது. ஸோ இதில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இன் பேரலல் a resistance of 12 ஓம். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க. வெல்டர்ஸ் வியர் ஸ்பெஷல் கிளாஸ் காகிள்ஸ் ஆர் ஃபேஸ் மாஸ்க் வித் கிளாஸ் விண்டோஸ் டு ப்ரொடெக்ட் தேயர் ஐஸ் ஃப்ரம். வெல்டிங் அடிக்கும் போது நம்மளுக்கு புகையாக வரும், அதுக்காண்டி இந்த வெல்டர்ஸ்லாம் காகிள்ஸ் போட்டிருப்பாங்க. அது எதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ். ஓகே, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.